மாறுதடி புத்தி கொஞ்சம் மறையில சுத்தி கொஞ்சம் இருதடி மாமா மகரதியே நீ சின்னி சக்கர கிளியே மாமா மகரதியே நீ சின்னி சக்கர கிளியே ஏமா அடடே சாவித்திரியாது ஆமா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அதுக்கு என்னம்மா நல்லா இருக்கு நீ வீட்டுக்காரு பிள்ளைகளாம் எப்படி இருக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சரி சரிம்மா ஏம்மா மல்லிகா இருக்காளா உள்ளதான் இருக்கா அடி மல்லிகா மல்லிகா என்ன விஷயமா ஒரு நல்ல விஷயம்தாம்மா நல்ல விஷயமா அது என்ன மல்லிகாட்ட சொன்னேன்னு உங்கள்கிட்ட சொல்லலையா அவ ஒன்றும் சொல்லலையே அது ஒன்றும் இல்லைம்மா நம்ம முக்குத்தெருல ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா எந்த வீடு சொல்ற அதாம்மா முக்குத்தெரு ஹோட்டல் வச்சிருக்காங்களே ஆமா ஆமா தெரியும் தெரியும் சொல்லு சொல்லு அவன் முன்னாடி கூட துணி வியாபாரம் பண்ணிட்டு தெரியாளே ஆமாம்மா அவங்க மூத்த மகனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க அதான் நம்ம வீட்டில் நம்ம மணி இருக்கா பார்த்தீங்களா அவளை ரோட்டில் போக வர பார்த்துருப்பாங்க போல ரொம்ப பிடிச்சிருச்சான் அதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் மல்லிகாட்ட ஏற்கனவே சொன்னேன் அவன் உங்கள்கிட்ட சொல்லலையா வாங்கக்கா எத்த இவங்க தான் சாத்தி அவங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு நல்லா தெரியும் ஏக்கா என்ன விஷயம் மல்லிகா எல்லாம் நல்ல விஷயம் தான் நான் உன்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தேன் பத்தியா ஒரு மாப்பிள்ளை சம்பந்தம் இருக்கு உன் பொண்ணுக்கு வரேன்னு பார்க்கலாமான்னு கேட்டிருந்தேன் பத்தியா ஆமாக்கா நான் கூட எங்கள் அத்தையிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்னேன் என்ன தாத்தங்கரையில் இது வந்து நம்ம மணியை ஒருத்தவங்க பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு அது இந்த அக்கா கூட்டிகிட்டு தான் சம்பந்தம் தான் அப்படியா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அவங்க பையன் ஊர்லேருந்து தீபாவளிக்கு வந்திருக்கானா இன்னைக்கு லீவு முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறோமா அதான் இன்னைக்கு பொழுதோட பொண்ணு பார்க்குற காரியத்தை வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க நீ என்ன சொல்கிற சொன்னா வர சொல்லுவேன் அது வந்து நான் இன்னும் அவங்கள்ட்ட சொல்லலை அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அப்புறம் அதை பற்றி பேசணும் மல்லிகா சொல்லுங்க பொண்ணு தானே பார்க்க வராங்க வரட்டும் என் மோன்ட்ட நான் பேசிக்கிறேன் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுமா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அது சரிதான் அப்போ ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடு வந்து பொண்ணு தானே பார்க்குறாங்க பார்த்துட்டு போட்டோம் மிச்சத்தை நேரில் பேசிக்குவோம் மணிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும் படிச்சுக்கிட்டு இருக்கா அவரும் என்ன சொல்கிறான்னு தெரியல இப்போ உடனேவா கல்யாணம் பண்ண போகிறான் முதல்ல பொண்ணு கேட்க வந்திருக்காங்க வந்தோடனே எதுக்கு வேணான்னு சொல்லணும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிடும் அதனால் முதல்ல வர சொல்லு பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிடுவோம் ஆரம்பத்துலேயே வேணாங்கன்னு சொல்ல வேணாம் சரியா அப்படி சொல்கிறீங்களா பெரியவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் மல்லிகா இது நல்ல சம்பந்தம் பையன் ஃபாரின்ல வேலை மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா பார்த்துக்கவே இதுக்கு மேலே என்ன வேணும் உன் பொண்ணை ராணி கணக்காக வச்சுக்குவான் பரவாயில்லையே மாதம் 3 லட்சம் ஃபாரின் மாப்பிள்ளையா நல்லது நல்லது மல்லிகா என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே கிடக்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு சாயங்காலம் வந்து பொண்ணை பார்த்துட்டு போட்டோம் அப்புறம் மாப்பிள்ளை போயிட்டாருன்னா வரத்துக்கு லேட் ஆகும் பார்த்தியா இப்போதைக்கு பொண்ணை பார்க்கட்டும் புறமை எல்லாம் பேசிக்கலாம் அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கணும் நமக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும் ஜாதகம் சரி வரணும் எல்லாம் இருக்கு பார்த்தியா இப்போதைக்கு சரி சொல்லு பேசிக்குவோம் அவர்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும் சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் இருக்கேன் நீ பயப்படாத முதல்ல நீ சம்மதம் மட்டும் சொல்லு போதும் ஏக்கா அத்தை இம்புட்டு தூரம் சொல்கிறாங்க அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க ரொம்ப சந்தோஷம் சரி நான் அப்போ போயிட்டு அந்த அண்ணன்ட்டையும் அன்னிக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க பையனோட சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன் சரிக்கா வாங்க பொண்ணு நின்றுதா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க பார்க்க தான் செய்வாங்க நல்ல சம்பந்தம் வரப்பே முடிச்சிடணும் அப்புறம் பொண்ணை வீட்லேயே வச்சுருந்தோன்னு வையே முத்தின கத்திரிக்காய் கடத்தருவில் வியாபாரம் ஆகாது பார்த்துக்க ஆமாந்த நானும் ஒன்றுக்கு 2 பட்ட பிள்ளைய வெட்டி வச்சிருக்கேன்ல ஒன்று ஒன்றா கரையை சேர்த்தாதான் நமக்கும் நல்லா இருக்கும் வரட்டும் பேசிக்குவோம் சரி சரி நீ போய் சட்டு புட்டுன்னு பஜ்ஜிக்கு ரெடி பண்ணு அப்படியே கொஞ்சம் தேங்காய் சட்னி ஆற ஸ்வீட்டுக்கு கேசரி கொஞ்சம் செஞ்சிரு நானும் வெளியில் ஸ்வீட்டு கிட்டு என் பையனுக்கு ஃபோனை போட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன் சரித்த சரித்த நல்ல சம்மந்தமாக தெரியுது முதல்ல பிள்ளைக்கு ஃபோனை போட்டு வரப்போ ஸ்வீட்டுக்காரெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும் இப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க வரேன்ட்டாங்க எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல என்ன பண்ணுறது இந்த பிள்ளை காலேஜ்லேருந்து வரணும் நேரத்துக்கு இன்னும் அவர்கிட்ட வேற சொல்லலை பூ வாங்கணும் இல்லை புடவை ரவிக்கா எல்லாம் எடுத்து வைக்கணும் இப்படி திருப்புன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே என்ன இந்த அக்கா குட்டி போட்ட போன மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வராங்க தனக்கு தானே வேற பேசிக்கிறாங்க என்னவா இருக்கும் ஏக்கா என்ன இப்படி தானே பேசிட்டு நிற்கீங்க அடியே உமா நீ வந்துட்டியா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன் இங்கே பாருடி நம்ம மணியை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஏக்கா என்ன சொல்றீங்க ஆமாண்டி அன்னைக்கு அத்தையிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல
தான் கேட்டீங்களா? அவன் இப்பதானே காலேஜ் 2வது வருஷமே பண்றா. இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை படிப்பு கெட்டு போயிடாதா? இவ பெரிய இவ சொல்ல வந்துட்டா. இது இல்லக்க, நம்ம பிள்ளை நல்லதுதான் சொல்றேன். ஆமா, படிக்கிறவள பெரிய கலெக்டர் ஆயிடுறா பாரு. இப்போ இவ படிச்சத நாட்டை திருத்தி பெரிய ஆளாக்க போறா. நல்ல சம்மந்தம் வந்தா முடிக்க வேண்டியதா. இப்ப படிப்பு தான் ரொம்ப முக்கியம் பாரு. என்னைக்குமே பொம்பளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம். ஆமா ஆமா, மாசம் 3 லட்சம் சம்பாதிக்கிறானா மாப்பிள்ளை. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுவும் ஃபாரின்ல வேலையா? மாப்பிள்ளை 3 லட்சம் சம்பாதிக்கலாம், பொண்ணு என்ன சம்பாதிக்குதுன்னு கேட்டா என்னத்த சொல்லுவீங்க? இல்ல உமா, அவங்க நம்மள்ட்ட ஒன்னும் எதிர்பார்க்கல, போடுறத போட்டு கட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஏக்கா, இன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க. நாளை பிள்ளை படிக்கல செய்யலன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு தான் சங்கடம். பிள்ளை படிச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க. மல்லிகா, இவள்கிட்ட ஏன் இந்த நல்ல காரியத்தை சொன்ன? இவ இப்படிதான் அபசகனமா ஏதாவது பேசிட்டு இருப்பா. இல்ல என்ன இல்ல நொல்லனுக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். யாருக்கிட்டையும் நான் எந்த அட்வைஸும் கேட்க கிடையாது. போ மல்லிகாவை வாழைக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி வைக்க சொல்லியிருக்கேன். முடிஞ்சா கொஞ்சம் கேசரியா இல்லை பால் பாயசமா செஞ்சு வைங்க. அப்படிதான் நான் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட்டுக்காரன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பாப்பா வேற எதுக்கும் வாயை திறக்கக்கூடாது. பஜ்ஜி சுட்டா தின்ன மட்டும் வாயை திறந்தா போதும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன். ஏக்கா, இதெல்லாம் சரியா வருமாக்கா? முதல்ல மணி என்ன சொன்னா? அவ சரின்னு சொல்லிட்டாளா? ஏய், இன்னும் நாங்க அவள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அவன் என்ன காலேஜ்ல இருந்து வரவே இல்லை பாத்துக்க. அப்புறம் ஏன் அவசரமா பண்றீங்க? எல்லாம் அவன் நல்லதுக்குதான். நீ போய் அவனுக்கு புடவை எடுத்து வை, ரவிக்கு ஒன்று எடுத்து வை. அவன் வந்தா குளிச்சுட்டு புடவை கட்டிக்கிட்டோம். சரியா? போ. சமயக்கட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை பார்க்கேன். இங்க என்ன நடக்குது? நம்ம ஒரு பெரிய மனுஷன் யாராவது மதிக்கிறாங்களா? படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணமா? இந்த உமா இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. மக்களே, கல்யாணம் நல்ல விஷயம்தான், ஆனா படிக்கிற பிள்ளைங்களை கல்யாணம் பண்றது சரி வராது. நான் சொல்றது சரிதானே? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரட்டும், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். பை.